எங்களது அழைப்பினை ஏற்று அருமையான செய்திகளை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி. சிறந்த சிந்தனையாளர், கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் திரு பாஸ்கர். இவரும் ஒரு வாடிக்கையாளர் தான். வாடிக்கையாளர் நண்பராகிய காரணத்தினால் நட்பின் ஆழம் உந்திட நயப்பட பேச வருகிறார். அன்புடன் வரவேற்கிறோம். யாரும் பயப்படாதீங்க, நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். எனக்கு பேச தெரியாது. ரெண்டு முக்கியமான நாடுகளுக்கு நடுவில் பெரிய வாரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முக்கியமான இடத்துல ஒரு சோல்ஜர் ஒரு நாள் லீவு கேட்பாரு, கொடுக்க மாட்டாங்க பொதுவாக. அதையும் தாண்டி எனக்கு லீவு வேணும் அப்படின்னு சொல்லி வருவார். ஏன்னா அந்த அவர் போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கட்டத்தில் தான் நானும் இருந்தேன். சாருக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன், 1/2 hour வரணும்னு சொன்னேன். ஆனால் ஒரு நாள் லீவ் போட்டுவாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி. அந்த சோல்ஜருக்கு போகக்கூடிய விஷயம் எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் அதோட இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எழுந்து நின்று என்னை ரொம்ப நல்லவான்னு சொன்னால் கூட நான் சந்தோஷப்படவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப டேலண்ட்டு, நான் பெரிய கவிஞர் அப்படிலாம் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. பாஸ்கர், உங்கள் அணுகுமுறை, உங்கள் வே ஆஃப் அப்ரோச் நல்லா இருக்குன்னு யாருன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் சாகும்போது பாஸ்கர் ஒரு நல்ல அணுகுமுறையில் ரொம்ப மிக சிறந்த மனுஷன் யாருன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை நான் பல பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இது ஸ்கூலில் நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஸ்கூல்லையும் இதெல்லாம் சிலபஸ் கிடையாது. பாடி லாங்குவேஜை பற்றி கிடையாது. ஹவு டு அப்ரோச் சம்ஒன் ஃபார் சம்திங் அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதை நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதில் முக்கியமான நம்பர் 1 விக்டர் ஜான் சார். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ இங்கே சந்திர சார்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கூட நடந்துச்சு. இதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதில் ஏகப்பட்ட பேர் ஆட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக ஃபோன் பண்ணி நேரில் பார்த்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள வந்து எல்லாரும் ஒன்று நினச்சி பேசுகிறாங்க. இதுவே கேட்குதுங்களா? இதுவே ரொம்ப பெரிய ஒரு புதுமையான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். சார் வந்து எனக்கு ஒரு 15 years முன்னாடி பழக்கம். அவர் நான் ரொம்ப எப்பவுமே ரொம்ப தொல்லை பிடிச்ச வேலைக்காக தான் பேங்க்லாம் போவேன். ரொம்ப தொல்லை கொடுக்குற வேலைக்காக தான் பேங்க்லாம் போவேன். அப்படி போகும்போது நான் இப்போ பேங்க்கில் யார் வேணாலும் போய் சண்டை போடலாம். யார் வேணாலும் படித்தவங்க படிக்காதவங்க லாஜிக்காக இல்லாமல் சண்டை போடலாம். அந்தளவுக்கு பேங்க்கில் முழு உரிமை எடுத்துக்கிறாங்க. அப்போல்லாம் பேங்க்கில் செக்யூரிட்டி இருப்பார். அதிகமாக பேசினா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தை நான் போய் அவர்கிட்ட பேசும்போது என்னோட டிஸ்டர்பன்ஸ் தாங்க முடியாமல் எழுந்திரிச்சு சிஸ்டத்தை என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் சொல்கிறது ஒரு 17 years பேக். அப்போ நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க, லெட்டர் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, நான் என்ன விரும்புகிறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லி அவர் என்கிட்ட சிஸ்டத்தை கொடுத்துட்டாரு. அப்படி ஒரு பண்பாளர். அவர்கிட்ட நெருங்கி பழகிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் அழகாக இருக்கிறான்னா, நீங்கள் பெரிய டேலண்டாக தான் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மையும் கொஞ்சம் சிந்திக்கிற தன்மையும் கொஞ்சம் புதுமையாக சிந்திக்கிற தன்மையும் தான் போதும். அவர் உடனே ஃப்ரெண்ட் ஆகிடுவார். நீங்கள் ரிச்சாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நான் தான். நீங்கள் எடுக்கிறவங்களே எல்லாமே பேங்க் கூட ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை அவர் கூட படித்தவங்க, இப்படி இருப்பீங்க. நான் எந்த வகையிலும் அவருக்கு சம்மந்தப்படாத ஒரு ஆள், சாதாரண ஒரு கஸ்டமர். ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் எப்படி என்கிட்ட கனெக்ட் ஆகிட்டாரு. நம்மளுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குதோ அவங்களெல்லாம் போய் பார்க்கறதுக்காக நீங்கள் பெருசாக மெனக்கிட வேண்டியதே இல்லை. அவங்களுக்கு லெட்டர் போட வேணாம், அவங்களுக்கு நம்பர் வாங்கி வாட்ஸ்அப்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் யாரை உண்மையாக நேசிக்கிறீங்களோ அவங்க ஒரு கட்டத்தில் இயற்கையை உங்களை தானாக ஒரு நேர்கோட்டில் இணைச்சிட்டு தான் உங்கள் உயிரை பதிச்சு எடுத்து. அப்படி தான் இப்போ சார் எனக்கு கிடைச்சாரு. அவருக்கு எனக்கு எந்த இணக்கமும் கிடையாது, எந்த எதுவுமே இல்லை. இது உடனே பூர்வ ஜென்ம புண்ணியம் அதுவும் நான் சொல்லலை. எதுவாக நினைக்கிறமோ அதுதான். ரைட்டுங்களா? குழந்தைங்களாம் கூட இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, என் குழந்தைங்க வந்துருக்காங்க, நாங்களாம் எங்கேயுமே கூட்டே போக மாட்டேன். இது மிஸ் பண்ண முடியாத ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் கூப்பிட்டு. இன்னும் நிறைய பேசுறதுக்கு எழுதி வச்சேன். இப்போ எடுத்துலாம் படிக்க விரும்பல. நான் இந்த கொரோனா ஸ்டார்ட் பண்ண காலத்தில் மோடி சார் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு நாள் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முந்தைய நாள் நான் அவர் கூட தான் அவர் அதை கிண்டல் பண்ணார். எனக்கு கோவம் வந்துச்சு. பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, சார் கிண்டல் பண்ணுறாருன்னு நினச்சிட்டேன். அன்றைக்கி நைட்டே வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு கடையில் டீ சாப்பிட்டா மாலை மலரில் ஃபுல் ஆர்டிக்கல் வந்துச்சு. இப்போ பிரதமரின் ஒரு நாள் ஊரடங்கின் சூட்சுமம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு நாள் வீட்டில் இருந்தால் கொரோனா சேர்த்துடும் பலமாக நம்பினாங்க இந்தியாவில் எல்லாருமே. பிரைம் மினிஸ்டர் நம்பினாரு. அன்றைக்கி நைட்டு ரஜினிகாந்த் ட்வீட் போட்டிருந்தாரு. ஒரு 9 மணிக்கு மேலே ட்வீட்டு டெலிட் ஆகிடுச்சு. அவரு டெலிட் பண்ணல, ட்விட்டர் டெலிட் பண்ணிடுச்சு. ஏன்னா நீங்கள் சொல்கிற தகவல் தப்பு, ஒரு நாளில் கொரோனா ஒழியாதுன்னு சொல்லி.
அப்போ சுவிட்சருக்கு தெரிஞ்சது இந்தியாவில் யாருமே தெரியல, விக்டர் சாமி மட்டும் தெரிஞ்சிருக்கு. அவர் கரெக்டாக இருக்கார். இதெல்லாம் ஒரு நாளெல்லாம் போகாது. ஆட்டோவில் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணால் எப்படி ஆட்டோ ஓடும்? அது மிக சிறந்த சிந்தனையாளத்தோட ஒரு பாடல் உள்ளவர். இன்னொன்று அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம்னு சொல்லுவாங்க சிலர். ஐ வில் கிராஸ் தி பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கேயோ வரப்போகிற ஒரு வாட்டர் பிரிட்ஜுக்காக இங்கேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. நான் எப்படி மெட்ராஸ் போகிறத செத்துருவேன், வயது ஒரு பிரிட்ஜு ரொம்ப வீக்காக இருக்கான்னு சொல்லுவோம். அது வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அனுபவிக்கிறேன். அந்த மனோபாவம் அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது பெரிய மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா அதான் மனசை பிடிக்க சேனலைஸ் பண்ண தெரியும். அதெல்லாம் எல்லாம் தோற்று போகும். இப்போ நான் கூட பேசிட்டு இருக்கிறத கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. யாரெல்லாம் டென்ஷனாக இருக்க மாட்டாங்க. எவ்வளோ ஒரு இது செண்பக எத்தனை அடுக்கு மாடி சார்? 3வது மாடி. இதில் நான் மொத்தமாக எத்தனை இருக்கும்? 5. ஒரு 20 மாடி பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். 20 மாடி 20வது மாடியிலேருந்து கீழே வந்து ஒருத்தர் செத்து போயிடுவார். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? கீழே வந்து செத்துட்டாருன்னு சொல்லுவோம். அவர் 15வது மாடியிலே செத்துட்டு இருப்பார். லாஸ் ஆகும்போதே மனசு அளவில் செத்துட்டார், கனமாயிட்டார். கீழே வந்து பிளட்டு தான் லாஸ் ஆச்சு. அது நம்ம பார்க்குறோம் ஃபிசிக்கலாக. அது இல்லை, அவர் மனசால் 12வது 13வது மாடி கிராஸ் பண்ணும்போதே ஒழிஞ்சோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அந்த மனசு தான் எல்லாமே. சாருக்கு அந்த கண்ணுக்கு எதில் மிக தீவிரமான ஒரு துன்பம், துயரம் எது இருந்தாலும் அது வரும்போது பார்த்துக்கலாம். அப்படி வந்தாலும் இதுதான் வாய்க்கப்பட்டதுன்னு ஏற்றுக்காண்ட மனோபாவம் அவர்கிட்ட உண்டு. அதுக்காக விதி தான் எல்லாம் சொல்ல வரல. மனசை சூழ்நிலை தகுந்த மாதிரி மாற்றிக்கிற அந்த மந்திரம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய விஷயம். அது நான் சார்கிட்ட பார்த்து பிரமிக்கிற ஒரு விஷயம். நான் கூட அப்போ நான் கிடைக்கிறது நீங்கள் எப்படி நம்புறது? நான் கூட ஒன்று சொல்லுவேன். ஒரு தீக்குச்சியை கொடுத்து எல்லாத்தையும் இந்த விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் 100 தீக்குச்சி கொடுத்தீங்கன்னா ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆள் காற்று கூட அடிக்கும், கவலைப்படாமல் ஏற்றுவார். ஆனால் ஒரு இதுதாங்க கடைசின்னு சொல்லுங்கன்னா அதை சொதப்பிடுவார். கடைசி தீக்குச்சி இதுதான் சொன்னதும் அவர் மனசில் பயம், டென்ஷனு, பதட்டம் வந்து அந்த பதட்டத்திலே தீக்குச்சி அணைச்சிடுவார். அந்த கடைசி தீக்குச்சின்னு தெரியாமல் பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதை பிரித்து ஆளும் அந்த ஒரு மேன்மையான நிலையை முழுமையாக கண்டறிஞ்சவர் நம்ம விக்டர் சார். அடுத்தது அவர் என்னோட அவரோட அந்த மனசு சார்ந்த ஒரு சில விஷயம் இருக்குது. அவருக்கு வந்து இது ஒர்க் பண்ணுறத வந்து ரொம்ப லவ் பண்ணி பண்ணுவார். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவரோட கவுண்டரில் லேடிஸ் தான் நிறைய இருப்பாங்க. இது இவனுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு லவ்வபுளாக ஒரு ஆண் பேசினா இன்னொரு ஆணுக்கு பிடிக்காது. அதனால் அவரு கவுண்டருக்கு மேக்ஸிமம் லேடிஸ் போவாங்க. அது லவ் ஸ்பீச்சுன்றத விட ஒரு இன்வால்மெண்ட், இந்த ஒர்க்கை நேசிக்கிறது. உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு எஸ்பியில் 50,000 வச்சிட்டிங்கன்னா தொலைஞ்சிங்க, அவர்கிட்ட மாட்டீங்க, எப்படியே மாற்றுவேன். அதனால் அவருக்கு ஏதாவது இன்சென்டிவ் கிடைக்கும்னு நான் நினச்சேன் ஆரம்பத்தில். ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, ஏதோ கமிஷன் கிடைக்கும் போல, இம்ப்ளிமெண்ட் கிடைக்கும்னு நினச்சேன். அவர் நினச்சிருந்தா மேனேஜர்லாம் போய்க்கலாம். அவர் இந்த வேலையில் இதோட இருந்தால் போதும்னு நினச்சதான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கொரோனா தான் சொல்லிட்டேன். ரஜினிகாந்த் மோடியை விட அதிகம் யோசிச்சுவார். அவர்கிட்ட ஒரு சிலருக்கு அவர் பிடிக்காது. இங்கே எடுக்கிறவங்களே ஒரு சிலருக்கு பிடிக்காது. நல்ல மனுஷன் தான், ஆனால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா நீதி நூல்களும் நமக்கு என்ன போதிக்குதுன்னு அன்பை போதிக்குது. அது எல்லாம் சொல்லி சொல்லி பழகிடுச்சு. அடுத்து சமரசம், காம்ப்ரமைஸ். அந்த சமரசம் அடுத்தவன்ட்டு தான் இருக்கும், நம்மள்கிட்ட இருக்கவே கூடாது. சுய சமரசம் எங்கே இருக்கோ அவனுக்கு ஜெயிக்கவே முடியாது. அவர்கிட்ட சமரசம் கிடையாது. அவர் எடுத்த ஒரு முடிவில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாரு. அது என்ன பேசினாலும் அதை மடக்கி பேசி அந்த உண்மையை கடைசி வரைக்கும் எடுத்து சொல்லணும்னு முயற்சி பண்ணுவார். சிலருக்கு அது பிடிக்காமல் போயிடும். ஒரு நாளோட முதல் சமரசம் அலாரத்தோடு ஆரம்பிக்கிறோம். 5 மணிக்கு அலாரம் வைப்போம், யாரும் எழுந்திக்க மாட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கெஞ்சி 7 மணிக்கு எழுந்துருவோம். அன்றைக்கி நைட்டு கடைசி சமரசமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆள் மனசோட சமரசம் பண்ணிடுவோம். பிடிக்காத நிறைய வேலையை போட்டிருப்போம், பிடிக்காத பேச்சு பேசியிருப்போம், பிடிக்காத நண்பர்கிட்ட பல்ல காட்டியிருப்போம், இப்படி நிறைய சமரசம் பண்ணுவோம். அந்த சமரசம் எதுவும் இல்லாமல் நேராக வாழறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காம தான் போகும். அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாருக்கு வந்து இந்த வேலை இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் நிறைய இருக்குது. அவரோட ஹீரோஸ் எல்லாமே குழந்தைங்க தான். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். அடிக்கடி ஈவெண்ட் பண்ணுவாங்க. என்னை கூட ஒரு தடவை கூப்பிட்டுருந்தாரு. எனக்கு அவர் வீட்டுக்கு தெரியாது. எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பி லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டார், 4 மணிக்கு வாங்கன்னு சொல்லி. நானும் லீவ்லாம் போட்டு குளிச்சுட்டு ரெடியாக போனேன். ஒரு 7-7:30 வரைக்கும் அந்த லொக்கேஷன் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவர் ஃபோன் எடுக்கல, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னால், எனக்கு நான்
அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் இந்த வயசில் அவ்வளோ அப்டேட்டடாக வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு அப்போ தெரியல, அப்புறம் பின்னாடி பிக்கப் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக நான் சார்ட்டு சாரி கேட்டேன். இப்பயும் குழந்தைங்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சாக்லேட் கொடுக்கறதுக்காக ஒரு பாக்ஸ் வச்சுப்பாரு. எப்போ வாங்குவாருன்னு தெரியாது, அவர் எப்போ ட்ரெஸ்லாம் அயன் பண்ணுவாருன்னு தெரியாது. எப்பவும் அதே மாதிரி இருப்பார், ரேமாண்ட் மாடல் மாதிரி. அவர் அந்த மாதிரி லொக்கேஷன் ஷேர் பண்ணும்போது இப்போ நம்ம செண்பகா கன்வென்ஷன் ஹாலில் இருக்கோம். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லி திருப்பி சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலில் நிற்கிற மாதிரி காட்டும் கிட்டத்தட்ட. இன்னும் நீங்கள் பீச் 1 கிலோமீட்டர் பீச்சு கிட்ட போய் காட்டினீங்கன்னா நீங்கள் கடலுக்கு தொட்டுட்டு நிற்கிற மாதிரியே காட்டும். இது வந்து ஒரு மிகப்பெரிய நம்மளால் பெருமைப்படக்கூடிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா உலகத்தோட எண்டில் நம்ம ஏதோ ஒரு எண்டில் நாம் நிற்கிறோம். உலகம் இதோட முடியும். இப்போ செண்பகலேருந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா உலகம் ஒரு கட்டத்தில் முடிஞ்சு போகுது. நான் அப்படி தான் பார்ப்பேன், நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார்கிட்ட இதை அப்படியே சொன்னீங்கன்னா அதை முண்டா உலகம் எங்கேருந்தாலும் தொடங்குதுன்னு சொல்லுவார். பிகாஸ் அவருக்கு எல்லாமே பாசிட்டிவ் சிந்தனை தான். அவருக்கு இங்கே எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. வசந்தன் சாருக்கு, சந்திர சாருக்கு தான் தெரியும். எழுத்தாளர் பிரபஞ்சன் உங்களுக்கு தெரியும். பாண்டிச்சேரியில் பிறந்து பாண்டிச்சேரியில் இறந்தவர், சாகித்ய அகாடமி வாங்கினவர். அவரை பற்றின சரியான புரிதல்லாம் நமக்கு கிடையாது, பரவாயில்ல. அவருக்கு இந்தியாவோட உலக அளவில் தெரியாத மிகப்பெரிய பர்சனாலிட்டிஸே கிடையாது. அப்படி இருந்தோம் அவரோட இறுதி காலங்களுக்குள்ளே அவருக்கு ஒரு அம்மாவாக நான் தான் இருந்தேன், அவருக்கு ஒரு அப்பாவாக நான் தான் இருந்தேன். அவர் குழந்தையாக மாறிட்டார். திடீர்னு நைட்டில் ஆகி போயிடுவார். மணக்குள்ள நைட் ஹாஸ்பிட்டலில் 4 மணிக்கு குடிக்க வைப்பேன். அது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா திடீர்னு குழந்தைய மாதிரி பாஸ்கர் நாளைக்கு ஜெயலலிதா மீட் பண்ணுறோன்னு சொல்லுவார். அவங்க செத்து ரொம்ப நாள் ஆச்சு. நாளைக்கு ஜெயலலிதாட்ட போய் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். கருணாநிதி ஆட்சி வந்ததும் பார்த்துக்கலாம், நம்ம ஜெயலலிதா மீட் பண்ணி அவரை பற்றி நிறைய பேச வேண்டியதுன்னு சொல்லுவார். நான் சரிங்க சார் சொல்லுவேன். அவர் உலகத்துக்கு போயிட்டாரு. அவர் போனதும் அவர் என்ன எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன அப்பாவாக பார்க்கல, அவரை நான் ஃப்ரெண்டாகவும் பார்க்கல. நான் அவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு எனக்கு ஏது. அப்போது என் ஆசான் மறைந்து விட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தேன். இந்த ஆசான்ற வார்த்தையை நான் அவ்வளோ பெரிய வார்த்தையாக பார்க்குறேன். அந்த ஆசான்ற வார்த்தை எல்லாருக்கும் அப்ளிகபிளாக கேட்டிங்கன்னா இல்லை. அப்பா கூட பொருந்தாது, நல்ல ஃப்ரெண்டு கூட பொருந்தாது, நல்ல பிலாசபர் கூட பொருந்தாது. எல்லா விஷயத்தையும் நம்மளோட கரெக்டாக பொருந்தணும். அந்த மீட்டரோட வரக்கூடிய நண்பர்களுக்கு தான் பொருந்தும். பிரபஞ்சன் சார் அதுக்கப்புறம் அந்த ஆசான் அப்படின்ற வார்த்தையை அந்த விக்டர் சாருக்கு அப்ளை பண்ணலான்னு பார்க்குறேன். மிகச்சிறந்த ஆசான், நல்ல மனுஷன், மனசால இளைஞராக இருக்காரு. வயசு அப்படிங்கிறதுலாம் நான் கவுண்ட் ஆஃப் ஏஜ் தான். மனசுக்கு ஏது வயசு, மனசு சுத்தமாக தான் எல்லாமே பக்காவாக இருக்கும். சார் அந்த விஷயத்தில் இன்னும் இப்போ ரிட்டையர் ஆகிட்டாருன்னு சொன்னாங்கல்ல, திருப்பி அவருக்கு ஒரு தடவை யூனியன் பேங்க் வேலை இருக்கும். இன்னும் 35 வருஷம் சர்வீஸ் பண்ணுவார். அப்போ இப்படி தான் ட்ரிம்மாக இருப்பார், ரேமண்ட் மாடல் மாதிரியே இருப்பார். வாழ்த்துக்கள் சார், நல்லா இருக்கு சார், சந்தோஷம் சார், தேங்க்யூ. விக்டர் சூப்பர். பாஸ்கரன் ஐயா, உங்களது அணுகுமுறை சிறப்பு. தங்களின் நட்புக்கும் பாசத்திற்கும் நன்றி. எந்த ஒரு நிறுவனமோ அமைப்போ நேர்த்தியாய் செயல்பட சங்கம் அவசியம். அந்த நோக்கில் செயல்பட்டு வரும் AIBEA ஆல் இந்தியா பேங்க் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷனின் ஜெனரல் செக்ரட்டரி திரு A. சிதம்பரம் அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டிருப்பது இவ்விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்ப்பதாய் அமைந்துள்ளது. இப்போது திரு A. சிதம்பரம் அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தொழிற்சங்கத்தை பொறுத்தளவில் ஒரு நிர்வாகி பதவியிலிருந்து வங்கிப்படையிலிருந்து ஓய்வு பெறும்போது தொழிற்சங்கத்திலிருந்து ஒரு விழா நடத்துவது தான் வழக்கம். அதுபோல் தோழர் விக்டர் அவர்களுக்கும் ஒரு விழா நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த கொரோனாவின் காரணமாக அது நடைபெற இயலும். அப்போ அவர் தோழர் விக்டர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஜனவரி மாத வாக்கில் ஒரு விழாவை நடத்தலாம்னு நினைக்கிறேன், அப்போ அதில் இதை பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் நாங்களும் அதை மறந்துட்டோம். அது மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு ஜூம் மீட்டிங் நடக்கும்போது சொன்னார், இல்லை டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு 9th ஜனவரி, அதனால் அந்த அன்னைக்கு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தோழர் விக்டர் கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக தொழிற்சங்க பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறாரு. அவருடைய அந்த சொல்லுங்கிறது கட்டுப்படி இன்றைக்கு தமிழகத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 50 பேர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த கூட்டத்தில் யூனியன். அது மட்டும் அல்லாமல்
இன்றைக்கு யூனியன் வங்கியோடு இருந்திருக்கிற ஆந்திரா வங்கி, அதே போல் கார்பரேஷன் வங்கியில் ஒரு 10 தோழர்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து. அதோட இது போல ஒரு கூட்டம் எங்களை பொறுத்தவரை இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து வழக்கமான ஒரு தொழிற்சங்க கூட்டங்கள் இல்லை ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான் கலந்து கொண்டிருக்கணும். இது வந்து குறிப்பாக அவர் தன்னுடைய நன்றியை வந்து தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த கூட்டத்துக்கு ஏற்படுத்தி இது வந்து உண்மையிலே ஒரு புதிய அனுபவம் கூட. தோழர் விக்டர் அவர்களை பொறுத்தவரை பலர் குறிப்பிட்டது போல அந்த ஒரு பர்ஃபெக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. சில இடங்களில் வந்து ஒரு சூழ்நிலைகள் வந்து சரியாக இல்லை, ஒரு புரிதல் இல்லாத ஒரு காலகட்டங்களில் தோழர் விக்டர் அவர்கள் வந்து ஆற்றிய பணி மிகவும் பாராட்டு. குறிப்பாக சொல்லணும்னா 2009ஆம் ஆண்டு சங்கத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்ட போது அந்த செயற்குழு கூட்டத்திலேயே பல்வேறு கருத்துக்கள் எழுந்த போது தோழர் விக்டர் ஆற்றிய உரை வந்து மிக 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 முக்கியமானது. அதன் காரணமாக அந்த செயற்குழுடைய முடிவு போக்கு அனைத்துமே மாறியது என்று சொல்லலாம். அந்த வகையில் வந்து தானில் எதை உண்மையை ஏற்றுக்கொள்கிறாரோ நம்புகிறாரோ அதை வந்து தெளிவாக மற்றவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் மிக சிறப்பாக சொல்லக்கூடிய அவர் வந்து கடந்த 20 ஆண்டு காலமாக பல்வேறு தொழிற்சங்க பணிகளை ஆற்றியிருக்கிறார். பல்வேறு பொறுப்புகளில் தன்னுடைய சேவையை செய்து இந்த ஊழியர்கள் நலனுக்காக தன்னுடைய உழைப்பை செலவிட்டு அதுபோல் இந்த பல ஆண்டு காலத்தில் நாங்களும் இங்கே வந்து நானே ஒரு 4 முறை அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. அதில் ஒரு முறை அவங்க தொழிலாளர் உடல்நலம் இல்லாத போது கூட நாங்கள் 4-5 பேர் வந்திருக்கோம். அனைவருக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் அனுப்பினோம். நான் கூட வேண்டாம் இல்லைங்களா என்ன விடவே யூ ஹேவ் டு டேக் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கு கூட அவர்கள் வந்து அந்த 2 நாள் முன்னாடி ஹாஸ்பிட்டல் போய் வைப்பாங்க. அந்த காலகட்டத்தில் கூட அது வந்து அதே மாதிரி அலன் வந்து தலைவர் சொல்லுவார் போகும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த வாழை மீன் வழங்க மீன் தான் அந்த பாட்டெல்லாம் கூட யூஸ் டு சிங். அண்டு அந்த மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் வந்தபோது கூட எங்களால் என்ன முடியுமோ to that extent we tried to help. And finally we came on the day night, 4 or 5 of us for get our house on that. வாழ்க்கை பயணத்துக்கு வந்து சிறப்பாக போயிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு முக்கியமாக நாங்கள் பல இடங்களில் வந்து ஒன்றாக பயணித்திருக்கிறோம். பல்வேறு மாநாடுகள் அந்த மாதிரி போகும்போது அவரோட நெருங்கி பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அது குறிப்பாக பார்க்கும்போது அந்த இருமகளை கடந்த ஒரு பியூஆர்பி நான் பியூஆர்பின்னா இப்போ நல்லது கெட்டது வெற்றி தோல்வி அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கும்போது அது வந்து ஒரு மனம் உள்ள ஒரு நிலையில் நீங்கள் வந்து உணர்வுகளை காட்டக்கூடிய ஒரு சூழல். அதை கடந்த ஒருவரால் மனம் கடந்த ஒருவரால் தோஸ் டிரான்சென்டட் தி மைண்ட் அண்ட் காட் பியாண்ட் பியூரிட்டி அவங்க வந்து இந்த எமோஷன் இல்லாமல் இப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கு விட்டு இருப்பதாக தான் நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து பல்வேறு தரப்பு வந்து அவருடைய சிறப்புகளை பற்றி பேசுகிறாங்க. அவர் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாங்க. ஊழியர் சங்கத்தின் சார்பாக அவருக்கு அவர் சங்கத்துக்கு ஆற்றிய பணிகளுக்காக அனைத்து தோழர்களுக்காகவும் என்னுடைய நன்றிகளையும் எனக்கு வெளியிட்டிருக்கிறேன். சிறப்பாக என பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். ஒற்றை மகன் ஆலனை எடுத்துக்கொண்ட இறைவன் அத்தை மாமா என அன்போடு அழைக்கும் கவலைகளை போக்கும் அநேக குழந்தைகளை தந்தார். பிபிஎஸ், கிறிஸ்துமஸ், ஆலன் பிறந்த நாள் எல்லாம் சிறப்புடன் நடைபெற காரணம் இந்த பிள்ளைகள் தான். வாமா அனுஸ்ரீ, என்ன சொல்ல போறீங்க? அத்தை சொன்ன கதையா? சொல்லுமா, சொல்லு. எல்லா ஃபியருமே அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மாமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து கிறிஸ்மஸ் வந்து மாமா ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது வந்து மாமா பற்றி சொன்னால் அவர் வந்து எப்பயுமே வந்து எங்கேஜாகவே இருக்க ஒரு பர்சன். எப்பயுமே அவருக்கு வந்து வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி எவ்வளோ வேலை இருந்தாலும் நாங்களாம் வந்து 1 month முன்னாடியிலேருந்தே வந்து டான்ஸ், சிங்கிங் அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எவ்வளோ வேலை இருந்தாலுமே அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சு எங்களுக்காக வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க.
ஒரு 5-10 பசங்களாம் கூட சமாளிச்சிடலாம். 40-50 பசங்கள்கிட்ட இருக்கும். பலர் வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் அதுக்குள்ளேயே வந்து பொறுமையாக இருந்து ஆளாளுக்கு ஒரு வேலை மாதிரி கொடுத்து அவர் வந்து எல்லாத்தையும் காம் பண்ண தான் பார்ப்பாரு. ஆனால் கோவப்படுறதுன்றது ரொம்ப கம்மி தான். அதே மாதிரியே வந்து நிறைய தடங்களும் வரும். அது எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து அவர் பண்ணுறாருன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நாங்களாம் வந்து அவர் வந்து அங்கிள், அதே வந்து ஆன்டி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போம். அப்போ தான் வந்து அவங்க வந்து நீங்கள் அப்படி சொல்கிறதால வந்து ஒரு தேர்ட் பர்சனாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் வந்து அந்த க்ளோஸ்னஸ் ஃபீல் பண்ணால் அதே எங்களை அத்தை மாமனே சொல்லலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்து க்ளோஸ் ஆனோம். எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம், எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். இவங்க வந்து நாங்கள் இப்போ இருக்கிறதுல வந்து பாதி குட் குவாலிட்டிஸ் வந்து அவங்க கற்றுக் கொடுத்தது தான். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொல்கிறது எல்லாரையும் அன்பு செய்யணுன்றது தான். உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கோபமாக இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அன்பாக இருங்க, உங்கள்கிட்ட ஒருத்தவங்க அன்பாக இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இன்னும் அன்பாக இருங்கன்னுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறதால வந்து நாங்கள் எங்கள்கிட்ட வந்து நிறைய குட் குவாலிட்டிஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் சாரி கேட்குறது. தப்பு செஞ்சால் அவன் வந்து சாரி கேட்கணும், இவன் வந்து சாரி கேட்கணும், நான் ஏன் கேட்கணும்னு ஈகோயிஸ்டிக்காக இருக்காங்க. ஆனால் வந்து நீ தப்பு செஞ்சனா நீ வந்து சாரி கேளு, உன்கிட்ட தப்பு இருக்குன்னு நினச்சேன்னா சாரி கேளுன்னு மாமா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கஷ்டம் வருது, அப்போ நாங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறோன்னா நீ வந்து கஷ்டத்தை கண்டு துவண்டு போகாத, நீ வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ண அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் தருவார். அதில் தான் வந்து எங்களுக்கும் வந்து அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சிது. சரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம்மளால் வந்து அதை ஓவர் கம் பண்ண முடியும்னு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு சாதாரண கல்லாரணைங்களை வந்து சிலையாக செதுக்கிறதுல நிறைய பங்கு வந்து அத்தை மாமாவுக்கு இருக்குது. அதுவும் வந்து அத்தையை பற்றி சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அவங்க அதை வந்து யார்ட்டையும் சொல்லவும் மாட்டாங்க, முகத்துலேயே காட்டிக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம்னா சாரி மாமா, ரொம்ப தேங்க்யூ. எங்களுக்கு வந்து நிறைய குட் குவாலிட்டிஸ் கற்று தந்ததுக்கு தேங்க்யூ மேம். இயல்பா பேசுன கர்த்தரில் வளர்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களது நன்றி. திரு விக்டர் ஜான் அவர்களின் கவலையை போக்கும் மருந்து நீங்கள் மட்டும்தான். ராகவேந்திரா நகர் அன்பு பிள்ளைகளுக்கு நன்றியும் பாராட்டுகளும். மே காட் பிளஸ் யூ ஆல். பரந்துபட்ட அறிவு, தொலைநோக்கு சிந்தனை, தெளிந்த கண்ணோட்டம் உடையவர் தான் திரு சண்முகம் அவர்கள். திரு விக்டர் ஜான் அவர்களின் நன்மதிப்பை பெற்று திரு சண்முகம் ஐயா அவர்களை உரையாற்ற வரவேற்கிறேன். அனைவரையும் நான் எண்ணில் மதிக்கின்றேன். என் பேர் சண்முகம். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதுல வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஆத்மாத்மான ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது கொஞ்சம் குறைவான அளவு தான். அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து ஜான் விக்டர் சார். ஜான் சார் பற்றி பேசணும்னு பார்த்தோன்னா இந்த மேன் ஆஃப் பிரின்சிபல், அந்த டெடிக்கேஷனுங்கிறத அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பர்ஃபெக்ஷன் அந்த இதில் கற்றுக்கிட்டேன். அவர் ஒரு நல்ல ஆத்மா, நல்ல மாமனிதர். எப்போவுமே பேங்க்குக்கு யார் வந்தாலும் சரி, அடுத்தவங்களோட பொசிஷன்ல இவரை பொருத்தி பார்த்து, பேங்க் யார் வந்தாலும் அடுத்தவங்க எந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இவர் அவங்க பொசிஷனில் நின்று பார்த்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தாரு. அந்த கைடன்ஸ் வந்து அந்த அந்த ஆட்டிடியூட் அது வந்து ரொம்ப ஒரு நிறைய கஸ்டமர்ஸை வந்து பேங்க்ல ரிட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு இது. அதே போல் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு உள்ள என்னென்ன பெனிஃபிட் வரணுமோ அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டார். ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் பேங்க்குக்கு ஒரு இது பெனிஃபிட் இல்லை, பேங்க்குக்கு அந்த ஒரு இது பண்ண முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்னா பண்ணவே மாட்டார். அது வாட் எவர் மேபி த லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், என்ன மாதிரி இது இருந்தாலும். ஸோ அது ரியலி யூனியன் பேங்க் ஹஸ் லாஸ்ட் அ வெரி குட் எம்ப்ளாயி. இது வந்து இந்த பேங்க் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா there should be என்ன சொல்ல ஒரு லீனியன்சி இருக்கணும். சில ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவங்களுக்கு அவங்கள ரீடைன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிருந்தா பேங்க்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நாள் நினைச்சேன் நான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்குள்ள வந்து பழைய முதல்லலாம் ட்ரேடர்ஸ்லாம் வந்து லோன் வாங்கிட்டு கட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்க 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அந்த யார் இருக்க போறா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ள வந்தாங்கன்னா
ஒரு 2-3 பேர், அது முக்கியமான ஜான் சார் பார்த்தாருன்னா, சார் நீங்கள் தானே அந்த லோன் வாங்கினீங்க வாங்க அப்படின்னு பிடிச்சி கையோட வச்சு அந்த பேப்பரை கையோட எடுத்து வச்சு அட்ரஸ் என்ன எது என்னன்னு பிடிச்சி அது மறுபடியும் அந்த கேஸை ரிவே பண்ணுவார். அதனாலே எல்லாரும் யூனியன் பேங்க்குள்ள அவ்வளோ சீக்கிரத்தில் நுழைய மாட்டாங்க லோன் டிஃபால்ட்டர்ஸ் தான். இவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு. இன்னும் கடைசியாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாம் வல்ல அருள் பேராற்றல் பார்த்தீங்கன்னா, பிரபஞ்ச அருள் பேராற்றல் அவர் ஒரு ஏதோ ஒரு அடுத்த நிலைக்கு அவர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அவர் மேலும் மேலும் சிறப்பாக வாழ்ந்து அவர் எண்ணப்படி அவருடைய வாழ்க்கை சிறப்பாக மேலும் அமைய எல்லாம் வல்ல அருள் பேராற்றல் வரை ஆசீர்வதிப்பார்கள். நன்றி. வங்கி மற்றும் வாடிக்கையாளரின் நலனுக்காய் பணியாற்றிய திரு விக்டர் ஜான் பற்றி பேசிய சண்முகம் ஐயாவிற்கு எங்களது நன்றி. மகன் ஆலனின் கனவு இல்லம் 2004 கட்டி முடிக்கப்பெற ராகவேந்திரா நகர் வாசியானார் திரு விக்டர் ஜான். அன்று முதல் நகரின் வளர்ச்சியில் அதிக ஆர்வம், பொறுப்பு, அக்கறை காட்டி தூய்மை ராகவேந்திரா நகர் காண விரும்பும் விக்டர் ஜான் அவர்களை பற்றி பேச ராகவேந்திரா நகரில் வாழ்பவரும் குடும்ப நண்பருமான திரு பழனி அவர்களும் ராகவேந்திரா நகர் அசோசியேஷன் தலைவர் திரு சடகோபன் அவர்களும் வருகின்றனர். இங்கு குழுமியிருக்கும் அவை பெரியவர்களுக்கும் அவையில் வீற்றிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல நாள். இந்த நாளிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது எனக்கு ஒரு பெரிய பாடம், என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பாடமாகிறது. நல்ல பல கருத்துக்களை தெரிந்து கொண்டேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த விக்டர் ஜான் அவர்களுக்கு நான் நன்றியதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு இப்படியெல்லாம் வந்து தமிழகத்திலிருந்து ஆந்திராவிலிருந்து பல சங்கங்கள்லேருந்து நம்ம அவர் வசிக்கிற இடத்துல இருந்து அவர் கூட படித்தவங்கலேருந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆன்மீகம் கலந்த அரசு சம்பந்தப்பட்ட பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட மக்களை ஒன்றாக திரட்டி ஒரு கலவையான ஒரு கூட்டமாக இது தெரிகிறது. ரொம்ப நல்ல அருமையான கூட்டம். நான் இந்த மாதிரி கூட்டத்தில் என்னுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சந்திச்சதில்லை. ஒரு வித்தியாசமான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கார். நான் வந்து ராகவேந்திரா நகரில் அவரோட வந்து 2006 வசித்து வரேன். ஆலனையும் தெரியும், டெய்சி மேடமையும் தெரியும். ஆனால் வந்து நான் அதை பற்றி பேசலை. அந்த சப்ஜெக்ட் எல்லாரும் பேசிட்டீங்க. விக்டரை பற்றி தான் 2 வார்த்தை சொல்லி சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே பசிக்குது, சுகர் பேஷண்ட் இருப்பீங்க. அதனால் ஃபாதர் சொல்லும்போது கூட சொன்னார், ஒரு கத்தியில் 2 அது ஒரு இதில் வந்து உரையில் 2 வாள் இருக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி எங்களுடைய நகரத்துடைய நலவாழ்வு சங்கத்தினுடைய தலைவராக நானும் செயலாளராகவும் அவர் இருக்கிறோம். எப்பயுமே எங்களுக்குள்ள போர்வாள் தான். ஏன்னா ஏதாவது ஒரு கருத்துன்னா பர்ஃபெக்ஷன் 2 பேர்கிட்டையுமே இருக்குது. என்கிட்டையும் இருக்கும், அவர்கிட்டையும் இருக்கும். ஒரு சின்ன செயலை செய்யணும்னா அவரும் ரொம்ப நேரம் வாதாடுவார், நானும் ரொம்ப நேரம் வாதாடுவோம். ஏன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நகரில் எங்கள் நகரில் ஒவ்வொரு வீட்டில் யார் யார் இருக்காங்க, எத்தனை பிள்ளைங்க இருக்குது, சாதாரண ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்து ஃபில்அப் பண்ணி எல்லார்கிட்டையும் வாங்குகிறோம். அவருக்கு எப்படி என்னன்னா, நான் வந்து அந்த குடும்பத்துடைய தலைவர், அந்த குடும்பத்துடைய உறுப்பினர்கள், அவருடைய மொபைல் நம்பரு இந்த மாதிரி தான் வாங்கணும்னு நான் விருப்பப்படுவேன். அவர் அப்படி இல்லை. அந்த குடும்பத்தில் இருக்கிற பிறந்தவங்களுடைய தேதியெல்லாம், பிறந்த தேதியெல்லாம் சேகரித்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா ஒருத்தருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணுன்ற எவ்வளோ கஷ்டம். நான் அதே மாதிரி ஒருத்தருடைய பிறந்தநாள் தேதியும் குறித்து வச்சுக்கின்னு ஒரு வீடாக போய் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவங்களுக்கு தேவையான பரிசுகளை கொடுத்துட்டு வரக்கூடிய நபர் அவர். என்னாலலாம் அதெல்லாம் முடியல, நான் தோத்துட்டேன் அவர்கிட்ட. ஏன் நான் சொல்கிறேன், இது ரொம்ப கஷ்டமான காரியம். இன்றைக்கி வந்து அந்த நகரையே தத்தெடுத்துக்கக்கூடிய ஒரு நபர்னா அவர் தான். ஏன்னா அவருக்கு நான் கொடுக்குற இது வந்து இப்போ இங்கே எப்படி ஆன்மீகத்தினுடைய ஒரு சாயலும் ஒரு இதுவும் கிடைக்குதோ நமக்கு, அதே போல் ராகவேந்திர நகரில் போனீங்கன்னாக்கா அவர் வீடே ஒரு சர்ச்சு மாதிரி தான் இருக்கும். மேலே ஒரு மணி கோபுரம், ஒரு மணி அப்படிலாம் தான் இருக்கும். அங்கேயும் அந்த வீட்டை சுற்றி ஒரு ஆன்மீக அலை தான் வீசிக்கொண்டு இருக்குது. அங்கே வருஷம் வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடத்துவார். இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 14வது ஆண்டில் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காரு. நான் இதுக்குன்னு சொல்ல வரல, நான் வேறு மதத்தை சார்ந்தவனாக இருந்தால் கூட போய் ஒரு விழா நாங்கள் எடுக்கலை.
அந்த அளவுக்கு நாங்கள் அவர் போய் ஒரு வீடாக தீபாவளி அன்னைக்கு, தீபாவளிக்கு அவங்கவுங்களும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. மதத்தை சார்ந்து இல்லாத தனி மனிதனாக போய் ஒரு வீடாக போய் தீபாவளி அன்னைக்கு போய் எல்லார் வீட்டுக்கும் நுழைஞ்சு எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிட்டு வருவார். கிறிஸ்மஸ்க்கு 2 நாளுக்கு முன்னாடி இந்த வருஷம் 23ஆம் தேதி எல்லா குழந்தைங்களும் கூப்பிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவார், கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன். உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் எங்கள் நகருக்கு ஒரு கிடைக்காத ஒரு பொக்கிஷன் அவர் விக்டர் ஜான். ஏன்னா அவங்கவுங்க நீங்கள்லாம் சொல்லுங்க, மதம் என்பது வேறு. ஏன் எனக்கு இன்னொன்று என்னன்னாக்கா, நான் படித்தது என்னமோ பெத்திசனில் தான், பைபிள் என்னமோ கொஞ்சம் தான் நான் கற்றுக்கினேன். இருந்தாலும் 14 வருஷமா அவருடைய கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் போயிட்டு அந்த பைபிளை மேலேருந்து கீழே வரைக்கும் படிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துடுச்சு. உண்மை, என்னுடைய கேஸ் ஸ்டடி நான் இதுக்காக சொல்ல வரல. அப்பப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்பேன். அப்பப்போ கேள்வி கேட்கும்போது அவர் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவார். வாக்குவாதம் பண்ணும்போது இப்போ கூட கேட்டேன், இயேசு மரித்தார் அவருடைய கிரீடை எங்கே இருக்கு தெரியுமா? அவர் மரித்த பிறகு அந்த கிரீடை எங்கே வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க. எனக்கு அவருக்குள்ள ஒரு தர்க்கம் இந்த கிறிஸ்மஸ் டைமில் பேசணும். எதுக்கு நான் சொல்றேன்னா, என்ன ஒரு ஆன்மீகம் என்பது ஒரு மதத்தை சார்ந்தது இல்லை, நம்மளுடைய ஞானத்தை திறக்கக்கூடியது தான் ஆன்மீகம். அதனால இந்த ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த விக்டர் ஜான் தான். அந்த பாப்பா அனுசரி பேசி நம்ம நகர்ல எத்தனை பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு எல்லாம் இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த பசங்களுக்குள்ளான ஒழுக்கத்தை நெறிப்படுத்துன்றது சாதாரண விஷயம் இல்லை. இவரே எல்லாமே சாதாரணமாக டான்ஸ் மாஸ்டரும் இவர் தான், பாட்டு போட்டு இவர் தான் இதுன்னு எல்லாம் பண்ணி அந்த நகரில் சந்தோஷமாக நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு வருஷமும் கிறிஸ்மஸ். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, அந்த இவர்கிட்ட எனக்கு பிடிக்காதது என்னன்னாக்கா, வீடு வீடாக போய் எல்லார்ட்டையும் போய் அவங்கவுங்க கஷ்டத்தில் பங்கெடுத்துக்குவார், அவங்கவுங்க கஷ்டத்துக்கு தீர்வு வேணுன்ற வழியை தேடுவார். ஆனால் இவருடைய கஷ்டம் என்னன்றது நம்மகிட்ட சொல்ல மாட்டார். எப்படி டெய்ஸி இருந்தாங்களோ அதே மாதிரி தான். என்னுடைய கோரிக்கை 2 தான். ஒன்று, இவருடைய கஷ்டங்களை எல்லாம் நம்மளோட பங்கெடுக்கணும். கஷ்டம் இல்லாத மனிதரே கிடையாது, ஏற்றத்தாழ்வு தான் வாழ்க்கையே. அதனால இவருடைய கஷ்டத்தில் நாங்கள் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால நண்பர்கள் இனிமேல் எங்களோட அவர் பகிர்ந்து கொள்வார்ன்ற ஒரு கோரிக்கை ஒன்று. 2வது கோரிக்கை என்னன்னாக்கா, நான் முதலே அவருக்கு சொல்லியிருக்கேன், அவர் நிறைய செஞ்சுன்னு வர்றாரு, வருஷம் நிறைய செய்கிறார். ராத்திரிக்கு போனீங்கன்னா ராத்திரி 11 வரைக்கும் மூச்சுன்னு இருக்கிற ஒரே ஆள் எங்கள் நகரில் அவர் தான். ஏன்னா கையில் ஒரு பெரிய இது எடுத்துக்குவார். அந்த ஃபாதர் தாமஸ் ஃபாதர் சொன்ன மாதிரி அவங்க ஐடிஐயில் போய் அந்த செத்தையும் சாக்கடையும் தலையினாங்க இல்லையா, அதனுடைய ரகசிய சூட்சமே இப்போதான் எனக்கு தெரிஞ்சது. ஃபாதராக தான் அவருக்கு யானா இருக்கு. ஏன்னா அவ்வளோ எடுத்து வச்சிருக்காரு அவர். 11 மணிக்கு சாக்கடையை போய் தலையில் இருப்பார் அந்த நகரில், எங்கள் நகரில். இவரால் நான் என்னன்னா, இவர் இவ்வளோ தள்ளுறாரு, நம்மளால ஒரு தடவை தள்ளக்கூடாதான்ட்டு நான் ஒரு பக்கம் சும்மாவாவது ஆக்ஷனுக்காக ஏதாவது ஒரு பக்கம் தள்ளின்னு இருப்பேன். என்னால் முடியல. ஆனால் அவர் 11 மணிக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி தள்ளுவார். படுத்து தூங்கி ஏஞ்சி திருப்பி நான் 5 மணி 6 மணிக்கு ஏஞ்சி வந்து மறுபடியும் தள்ளி உட்காந்துருப்பார். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு தூய்மைன்றது கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் சொல்லுவோம் இல்லையா. எவ்வளவு நம்ம நகரை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடியவர். அவர்கிட்ட நாங்கள் நிறைய கத்துக்கணும். அதனால எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவர், எங்க நகருக்கு ராகவேந்திர நகர் கிடைச்ச பொக்கிஷம். அதனால அவருக்கு நான் ஒரு இது கொடுக்குறேன். என்னன்னாக்கா, ஃபாதர், அதாவது ஒரு நகர தந்தை, நகரத்தினுடைய தந்தை, எங்கள் நகரத்தினுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் ராகவேந்திர நகர் அப்படின்ற ஒரு டைட்டில் இந்த ஃபங்க்ஷன் எல்லாரும் நீங்களாம் ஒத்துக்கிறீங்களா என்னன்றது முதல்ல நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த டைட்டில் கொடுக்கலாமா கொடுக்குறாங்க. ஃபாதர் ஆஃப் அவர் நகர், தட் இஸ் ஃபாதர் ஆஃப் ராகவேந்திர நகர் பாண்டிச்சேரி 5, ஃபாதர் ஆஃப் ராகவேந்திர நகர். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அதனால 2வது கோரிக்கை என்னன்னாக்கா, அவர் எவ்வளோ செய்கிறாரு. எது இருந்தாலும் நாங்களாம் பாலிடிக்ஸ்லாம் போகிறதில்ல, மற்றதெல்லாம் பேசுறதில்ல, ஆன்மீகத்தை பற்றி தான் பேசுவோம். இருந்தாலும் அவர் செய்கிற காரியம் ஒரு லேபிளில் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய கோரிக்கை. அவர்கிட்ட முதலே சொல்லியிருக்கிறேன், லேபிள் மீன்ஸ் ஒரு ட்ரஸ்ட்டு, ஏதோ ஒரு நிறுவனத்து மூலிமா அதை பண்ணணுன்றது என்னுடைய கோரிக்கை. அவர்கிட்ட வச்சுருக்கேன். நீங்கள் ஆன் மேலே செஞ்சாலும் சரி, இல்லை டெய்ஸி மேடத்து பேரில் வச்சாலும் சரி, ஏதோ ஒரு பேரில் இந்த கூட்டத்தின் வாயிலாக இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை அவர் உருவாக்கணுன்றது என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேங்க.
அதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுப்பீங்களோ என்னன்றது தெரியல. அது அவருடைய விருப்பம் தான். இருந்தாலும் நம்முடைய கோரிக்கை வைக்கிறது தவறா ரைட்டான்றது, இவ்வளோ பேசிட்டு நம்ம பிரிஞ்சு போகிறத விட இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இதை போல பல நிகழ்ச்சி நடந்தால் நம்மளோட ஞானம் மேலோங்குன்றது என்னுடைய கருத்து. அதனால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஏற்படுத்தினா இப்படிப்பட்ட பல நிகழ்ச்சிகள் நமக்கு கிடைக்கும், நமக்கு பல அறிவுகள் கிடைக்கும், பல ஞானங்கள் கிடைக்கும்ன்றது என்னுடைய கோரிக்கை. அதனால என்னுடைய கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொள்வார். இப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தினா நல்லா இருக்குன்னு கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த விக்டர் ஜான் அவருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி, லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். நன்றி, வணக்கம். நான் ராகவன் நகர் தான் நானும் வசிக்கிறேன். எங்கள் நகரோட தலைவர் பேசுறதுக்கு அப்புறம் நாங்கள் ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காரு. எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணி பேசுவார் எங்கள் நகரத்தோட தலைவர் பிரகாப் சார். பொதுவாக அவருக்கு எடுத்து டைம் குறவு தான், இன்னும் அதுக்கு நிறைய எடுத்து பேசுவார் அவர். மேடம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு டைம் கொஞ்சம் குறவாக பேசுகிறேன். பின்னாடி அவருக்கு நான் கவனிக்கல. எனக்கு பேச தெரியாது, என்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன். அப்புறம் தெரிஞ்சு எனக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, பின்னாடி உட்காந்துருந்தா முன்னாடி வாங்க போட்டாங்க. பேசணும்னா நிறைய பேசலாம். விக்டர் சார் பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். ஆனால் முன்னாடி எல்லாம் பேசுகிற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது. ஏன்னா இங்கே பேசுகிறவங்க எல்லாமே நல்லா விவரம் தெரிஞ்சவங்க, எல்லாம் பேசக்கூடியவங்க பேசுனாங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் அவருடைய இந்த ஃபங்க்ஷனில் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு காரணம், வாழ்க்கையில் ஒரு பணி நிறைவு முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிற ஃபங்க்ஷனு இங்கே எல்லாம் பாராட்டுறாங்கன்னா சும்மா எல்லாரையும் பாராட்ட மாட்டாங்க, ஏதோ பேசுவாங்க. அதை இருந்தாலும் ஒரு பணி நிறைவு விழான்னா பாராட்ட செய்வாங்க தான். ஆனால் இதெல்லாம் சுட்டி காட்டி பேசும்போது அதில் ஒரு 95% மேலே உண்மை தான் இருக்கணும். ஒரு 5% கொஞ்சம் ஃபங்க்ஷனாக கூட்டி பேசலாம். நான் பார்க்குறதுல எல்லாமே 100% தான், எல்லா பேசுறது எல்லாரும் உண்மை தான். ஏன்னா நான் கவனிச்சுட்டு வரணும்ல வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நெருக்கமாக இருக்கிற கூட இங்கே பேசுகிறவங்க எல்லாமே பேசுறதுக்கு தகுதியான தான். ஒரு பர்சன்டோட யாரும் மேலும் அதிகமாக பேசலை. அவர் எல்லாருக்கும் முன்மாதிரியாக தான் வாழ்ந்துன்னு இருக்காரு. இப்போ நகரில் எங்கள் நகரில் எடுத்துட்டா கூட எனக்கு கூட நான் ஒரு தொழில் செய்வேன். தொழில் செய்து சம்பாதிக்கிறதுக்காக தான் எல்லாம் தொழில் செய்கிறேன். அதை தாண்டி தொழில் தாண்டி ஏதாவது நம்மளை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு, முடியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நான் எனக்குள்ள ஒரு எண்ணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவர் தான் அதுக்கு காரணம், மெயின் காரணம். ஏன்னா அவர் செய்யக்கூடிய தொண்டுலாம் பார்க்குறோம். அவருடைய நகர் தலைவர் சொன்ன மாதிரி அவர் மற்றவங்க கஷ்டத்துலேயே பங்கெடுத்த விதம், நகரோட வளர்ச்சிக்கு அவர் முன்னெடுத்து கொண்டு போகிற விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு உத்வேகம். அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு திறமையை வளர்த்துக்கிறதுக்கு எல்லாரும் பேசுனாங்கல்ல, இது இவ்வளோ திறமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது திறமை மட்டும் இல்லை, தகுதியாக தன்னை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு முன்மாதிரி. நான் இப்போ என்னை எடுத்துனா கூட நான் கொஞ்சம் மேலோக்கி வரணும், தகுதியை வளர்த்துக்குன்னா இப்போ அவரை பார்க்கும்போது நம்ம இவ்வளோ இந்த விழாவெல்லாம் பார்க்கும்போது நம்ம நல்லா தகுதியை கொடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறி சொல்லலாம். மற்றவங்க பாராட்டு கொடுக்கணும். நமக்கு ஒரு 60 வயசு ஆகும்போது இவ்வளோ போய் நல்ல விதமாக கொடுக்கும்போது நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த விக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் அவரை பற்றி. ஆனால் இவ்வளோ முக்கியமான நபர்கள் வந்து ஒரு சேர எல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள் தான் எல்லாமே யாரும் வந்துருக்காங்க. ஒன்றும் எல்லாரையும் அவர் கூப்பிட்டு முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அதிகாரங்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க கூட வேலை பார்த்துருக்கேன். எல்லாரும் நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். வழக்கமாக அவர் என்ன கூப்பிட்டாங்க முன்னாடி வந்துடுவேன். காலேஜ் கொஞ்சம் உடம்பு தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இப்போ அவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு நெருக்கமாக ஒரு 5-6 வருஷம்லாம் அவர் குடும்பத்துக்கு கூட பழக்கம் ஏற்பட்டது. முதல்ல மேடம் அவங்க வயசு நடிகர் உடம்பு சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் நெருங்கி பழக்கத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவங்க உடம்பு சரின்னு தெரியும். ஏன்னா அவங்க எப்பவுமே செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்க கடந்த
4 மாதம் முன்னாடி இறந்த ஒரு 5 மாதம் முன்னாடி பார்த்தா கூட அவங்களுக்கு நமக்கு உடம்பு ரொம்ப முடியாத மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றா வாங்க உட்காருங்க, நம்மளை ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவர் எப்பயுமே கூட இருக்கணும். அதை விட ஒரு கஸ்டமர் வீட்டுன்னு சொன்னால் கூட இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பு இருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, என்னை விட பாதிப்பு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அவர் மாத்திரம் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதை விட்டு அவர் வந்து எல்லா பிரச்சனையும் வருவார், நகரத்தில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னால் முன்னாடி நிற்பார், எல்லாம் செய்வார். எடுத்துக்கூட பர்ஃபெக்ஷன் எல்லாம் பேசினாங்க, இல்லை எல்லாம் செய்தாலும் பர்ஃபெக்ஷன், எது செய்தாலும் பர்ஃபெக்ஷனு, எதுலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், எதை ஒழுங்காக செய்யணும்னு நினைப்பார். அப்படி நாங்கள் 2-3 வேலை சேர்ந்து அப்படி இருக்கும்போது அதனால இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த டைம் கூட எனக்கு உடம்பு சரியில்லாதப்பறம் காசுலாம் இல்லை, அவருடைய கஷ்டத்தை வந்து மொத்தம் கட்ட பதிக்க மாட்டார், மற்றவங்க போவார். ஆனால் என்னுடைய பிரச்சனை கூட அவர் சொல்யூஷன் கொடுத்தத வழியே அவருடைய கஷ்டங்கள் நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா அவர் அதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காரு. கஷ்டம் எது அப்படிலாம் எந்த விஷயம் இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் ஒருங்கே அமைய பெற்ற அவையோர் அனைவருக்கும் அவை தலைவருக்கும் விழா நாயகர் திருவாளர் அன்பு அண்ணன் மகன் விக்டர் ஜான் அவர்களுக்கும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வணக்கத்தையும் புத்தாண்டு வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவின் விக்டர் அவர்களின் பணி நிறைவு விழா என்றாலும் அவரையும் எங்களையும் பொறுத்தவரை இதுதான் அவருக்கு புதிய கடமைகள், சேவைகள், உழைப்புகள் அனைத்திற்கும் தொடக்க நாள். நாங்கள் நினைக்கிறோம் அவர் எத்தனை துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், இன்னல்கள், இடையூறுகள் குறுக்கிட்டாலும் அவைகள் அனைத்தையும் ஒருபுறமாகவும் அவரின் லட்சியமாக கொண்டுள்ள கடமைகள், சேவைகள் இவைகளை மறுபுறமாகவும் வைத்துக் கொள்வதும், இரண்டையும் ஒன்றாக போட்டு மனதை குழப்பிக் கொள்ளாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி திண்மையுடன் செயலாற்றும் திறம் படைத்தவர்தான் எங்கள் விக்டர் அவர்கள். இவர் வேறு யாரும் அல்ல, எங்கள் உடன் பிறந்த அண்ணன் மகன்தான். இவர் எங்களுடன் பிறந்த அனைவரும் இவ்வுலகை விட்டு பிரிந்தாலும் இதையெல்லாம் பார்க்க எனக்கும் என் தங்கை ஏஞ்சல் மேரிக்கும் கொடுத்து வைத்துள்ளது. விக்டர் அவர்களின் கடின உழைப்பிற்கு அவரின் பெற்றோர்களின் பண்புதான் அடிப்படை காரணம். என் அண்ணன், அதாவது விக்டர் அப்பா, சிறு வயது முதலே எங்கள் பெற்றோருடன் சேர்ந்து கடினமாக உழைத்து குடும்பமும் உடன் பிறந்தோரையும் முன்னேற்ற அரும்பாடுபட்டவர். அண்ணியும் அப்படிதான். இருவரும் ஆசிரியர்கள் தான். படிக்கும் போதும் சரி, ஆசிரியர் வேலைக்கு வந்த பிறகும் சரி, அப்பா அம்மாவுடன் வயலில் இறங்கி வேலை செய்துவிட்டு போவார். போய் வந்த பிறகும் அப்படித்தான். அவர்களின் கடின உழைப்பையும் பாசத்தையும் என்றும் எங்களால் மறக்க மாட்டோம். எங்கள் அம்மா வழி தாத்தா பாட்டிற்கு 12 பிள்ளைகள், மிக மிக பெரிய குடும்பம். இந்த குடும்பங்கள் எத்தனை மத தலைவர்கள், குருக்கள், கன்னியர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், பொறியாளர்கள் என்று பல்வேறு துறைகளில் உலகளவில் வாழ்ந்து வருகிறார்கள். ஒன்றல்ல, ரெண்டல்ல, 6 தலைமுறையினரிடவும் பயோடாட்டாவையும், ஏன் இன்று பிறந்த குழந்தை முதலாய் அனைவரையும் அன்பால் இணைத்து காலை வணக்கம் தொடங்கி இரவு வணக்கம் சொல்லும் வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும், வாழ்த்துக்கள் கூறவும், துன்ப நிகழ்வுகளில் ஆறுதல் கூறவும் வழிவகைகளை செய்து உறவுகள் அனைத்தும் பிரியாமலும் சிதறாமலும் மறவாமலும் இருக்க
இந்த சிறிய அலைபேசிக்குள் அமைத்து கொடுத்து அனைவருக்கும் வழிகாட்டியாய் கலங்கரை விளக்கமாய் விளங்கி வருகிறார் விக்டர். இதற்காக அவர் எடுத்துக்கொண்ட உழைப்பு, நேரம், சிரமம் சொல்ல முடியாது. இவரை பற்றி எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே போகலாம். இது தற்பெருமையோ தற்புகழ்ச்சியோ அல்ல. இங்குள்ள உங்கள் அனைவரையும் பார்த்தாலே அவையெல்லாம் உண்மையிலும் உண்மை என்பது தெரியும். விக்டர் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் கிடைத்த பெரிய பொக்கிஷம். நேரம் போதாமையால் உங்கள் பொறுமையை சோதிக்க விரும்பவில்லை. இந்த தவ புதல்வனின் சேவை சிறக்க இவருக்கு வேண்டிய எல்லா உடல் நலன்களோடு சீரும் சிறப்பும் பெயரும் புகழும் பெற்று நெடுழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம். இவ்விழாவை சிறப்பித்து வாழ்த்த வந்துள்ள அனைவருக்கும் எங்கள் குடும்பங்களின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் அதிகமாக பேசல, கொஞ்சம் சுத்தமாக தான் பேச போகிறேன். எங்களது அன்புக்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் எந்த அண்ணன் மகன் விக்டர் ஒரு மனிதரை மதிக்கும், மனிதரை நேசிக்கும் ஒரு மனித நேயமிக்க மனிதன். இறைவன் அவருக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை, இந்த திறமையை, இந்த அறிவை, இந்த நேரத்தை பொதுவாக ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு என்ன தேவை, எந்த ஸ்டேஜில் யாருக்கு என்ன செய்யணுன்றதை தவறாமல் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணி அவருடைய கடமையை முழுமையாக முடிச்சிருக்காரு. சின்ன வயசுலேருந்தே அவர் ரொம்ப ஒரு பல வருஷம் நாங்கள் ஒரே வீட்டில் தான் வளர்ந்துருக்குறோம். சின்ன வயசுலேயே ரொம்ப பொறுமையாக இருப்பார், நிறைய படிப்பார், நிறைய கற்றுக்கணுன்ற ஆர்வமாக இருக்கும். நான் காலேஜ் முடிச்சுட்டு பிஎஸ்ஆர்பிக்காக பெரிய பெரிய புக்கெல்லாம் வச்சு படிச்சுட்டு இருப்பேன். பேங்கர்ஸ் தெரியும், ஜெனரல் நாலேஜ் புக்கு, பேங்க் பிஎஸ்ஆர்பி புக்கு, இதெல்லாம் வச்சு படிச்சுட்டு இருப்பேன். அவர் எங்கே இருந்தாலும் வருவார், வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்வார். கேளுங்கன்னு சொல்லுவேன். கேட்டாக்கா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரோ எதுவுமே அந்த புக்கில் எதுவுமே இருக்காது. எங்கே இருந்தாலும் கேட்பார். அது தெரியலனாக்கா உடனே அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு ஓடி போயிடுவார். இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் அவருக்கு. அந்த மாதிரி அவருக்கு அப்புறமே நிறைய கற்றுக்கணும், தன் அறிவை வளர்த்துக்கணும், தன் திறமையை வளர்த்துக்கணுன்ற ஆர்வம் அந்த சின்ன வயசுலேயே இருக்கும். ஏதாவது புதுமையாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். ஜாக்கின்னு சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ்க்கு திரும்ப ஒவ்வொரு இயரும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அப்போ ஆனால் அவங்க வீட்டில் செஞ்சுட்டு என்னை கூப்பிடுவார், அத்தை பாருங்கள் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் டிவிலாம் வரல. அதை அவர் எங்கே பார்த்தாருன்னு தெரியல, பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதுக்கு ஒரு கிளாஸ் பேப்பர் ஒட்டி அதுக்கு பின்னாடி குறிப்பாக வச்சுருக்கேன். அது போய் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி செஞ்சேன்னாக்கா அது ஒரே சந்தோஷம் அவருக்கு. அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து நம்ம கேட்குறது ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் புதுமையாக செய்யறதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே புதுமையாக இருந்து தன் திறமையை வளர்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி சொல்ல போனோம்னா சொந்த பந்தம், ஒரு நல்ல மகனா, நல்ல சகோதரனா, ஒரு நல்ல கணவனா, நல்ல தகப்பனா ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்காரு. அது மட்டும் இல்லை, நான் அதிகமாக அவரை பற்றி வியந்து பார்த்த விஷயம், எல்லாரும் சொன்ன மாதிரி அவருக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், இடைஞ்சல்கள் எல்லாம் இருந்தாலும் சொந்த பந்தங்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பார். அது நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது எந்த நேரமாக இருந்தாலும், அது ராத்திரியோ பகலோ, அவருக்கு எவ்வளோ கஷ்டம் வீட்டில் இருக்கும் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அவருடைய கடமை செஞ்சுட்டு தான் போவார். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. அது நான் உண்மையிலேயே நினச்சி ரொம்ப பாராட்டுறேன். அவருடைய வாழ்த்துறேன். நான் அவருக்காக ஒரு சின்ன கதை எழுதி பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்குங்க. அன்பிற்கு அரவணைக்கும் தாய் நீ, பாசத்திற்கு வழிநடத்தும் தந்தை நீ, நேசத்திற்கு துணை நிற்கும் தோழன் நீ. வளமுடன் வாழ்க வாழ்க. பெற்றோருக்கு நல் மகனாக, இல்லறத்தில் நல் தலைவனாக, பிள்ளைக்கு நல் தந்தையாக, பணித்தளத்தில் நல் ஆசானாக திகழ்ந்த நீவி வாழ்க வாழ்க. குடும்ப வாழ்வில் யோபாக, கடின உழைப்பில் யோசேப்பாக, தன்னம்பிக்கையில் ஆபிரகாமாக, பிறர் அன்பின் இறை மகனாக,
வாழ்க நீவியல் வாழ்க வாழ்க. அன்பின் அடித்தளமாக, பண்பின் படித்தளமாக, தோழமையில் நேர்மையாளராக, உழைப்பின் சிகரமாக நின்று நீர் ஆற்றிய பணிக்கு உம்மை வாழ்த்துகிறேன். பகிர்வு வாழ்வில் காகமாய், சுறுசுறுப்பில் எறும்பாய், கடின உழைப்பில் தேனீயாய், இருவினை பிரித்தலில் அன்னமாய், இயற்கையோடு இணைந்தவரே நீவீர் வாழ்க வாழ்க. கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவின் ஒளியாக, தியாகத்தின் சிகரமாக, பிறர் வாழ்வில் தீபமாக, தன் வாழ்வில் மெழுகாக திகழ்ந்த நீவீர் வாழ்க வாழ்க. உமது நீதி, நேர்மை, உண்மை இன்று போல் என்றும் ஆள் விழுது போல் புவியில் ஊன்றி தழைத்திட, இன்னல் பல நீங்கி இன்பம் பல கண்டு வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்திட, இன்றிருக்கும் வரை பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தும் உறவுகள். மேலும் அவருடைய திறமைக்கு ஒரு அளவே இல்லை. வெறும் படிப்பு மட்டும் கிடையாது, அவர் இன்னும் இப்போ டான்ஸ்லாம் கற்றுறாரு, பாட்டு பாடுறாரு, இப்போ புதுசாக கவிதையெல்லாம் எழுத கற்றுக் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுக்கடுத்து அவர் எழுதிய ஒரு சின்ன கவிதை ஒரு 4 லைன் படிக்கிறேன். நீரும் நெருப்பும் நீலவானில் இணைய கண்டேன், பச்சை போர்த்தி பகட்டாய் சாய்ந்து எண்ணமாய் வண்ணமாய் வலை அணிந்து லயித்த மலைமகள் கண்டேன். மொத்தத்தில் பார்க்க போனீங்கன்னா அவருக்கு எல்லா திறமையும் அவரே வளர்த்துக்கிட்டார். ஒரு சகலகலா வல்லவன்னா அவர் சொல்ல முடியும். இன்னும் என்னென்ன திறமை அவர்கிட்ட இருக்குன்னு தெரியல. இன்னும் அவர் மேலும் மேலும் பல்லாண்டு வாழ்ந்து பலருக்கும் நல்லது செய்து நல்லபடியாக அவர் வாழ்க்கையில் அவருக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிருக்கு நல்லபடியாக வாழணும் நான் தேவனிடம் வேண்டுகொள்கிறேன். ரிட்டையர்மெண்ட் இஸ் ஆக்சுவலி செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இனிமேல் அவருடைய வாழ்க்கையை அவர் ரீடிசைன் பண்ணிவிட்டு தனக்குன்னு ஒரு நல்ல இடத்த அவர் தேடி அவர் ஹாப்பியாக இருக்கணும் நான் அவரை வாழ்த்துறேன். காட் பிளஸ் யூ விக்டர். அத்தைகள் இருவரும் அருமையாக பேசினார்கள். அடடா ஆச்சரியக்குறி. நன்றி. வேலந்தாங்கல் நினைவில் வாழும் திருமதி அமிர்தம் சௌரியம்மாள் இவர்களின் மகள் வழி பெயரனும் திருமதி அமலோற்பவம் ஆசிரியையின் அன்பு மகனும் புலனும் முகநூல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வழி உறவுகளை இணைக்கும் திரு விக்டர் ஜானை பற்றி பேச அவரின் சித்தி மகன் சலேசிய சபை அருட்பணியாளர், முனைவர், எழுத்தாளர், பேச்சாளர், சென்னை ஐனாவரம் தொன்போஸ்கோ ஆலயத்தின் பங்கு குருவுமான அருட்பணி மரிய லூயிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றி மறந்தவர்களை அன்றே மறப்பது நன்று. நன்றி மறவாத உள்ளமாக இன்று நம் முன்பாக வீற்றிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய விக்டர் அண்ணன் அவர்களை இந்த நாளிலே வாழ்த்துவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய தாய் வழி உறவினர்கள் அனைவரின் சார்பாக எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நான் பேரு வகையாக கருதுகின்றேன். அமிர்தம் சௌரியம்மாள் குடும்பத்திற்காக ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதற்கென்று ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி அதிலே யார் இருக்கிறார்கள் என்று இதுவரை யாருக்குமே தெரியாமல் இருந்த பொழுதும் இப்பொழுது உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து உறவுகளையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு இடமாக களமாக இது விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு விக்டர் அண்ணன் அவர்கள் தான் முக்கியமான காரணம். எனவே அவருக்கு சிறப்பான நன்றியை இந்த குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிலை ஒன்று ஒளியிடம் சொன்னது, நீ என்னை செதுக்கினாய், எனக்கு வலியை உண்டாக்கினாய், ஆனால் நான் கவலைப்படவில்லை. எனக்கு வலித்தது உண்மைதான், ஆனால் நான் உன் மீது கோபப்படவில்லை. என்றால் நீ என்னை செதுக்காவிட்டால் நான் வெறும் கல்லாக இருந்திருப்பேன், செதுக்கியதால் இன்று சிற்பமாக மாறி இருக்கின்றேன் என்று சொன்னதாம். தன்னுடைய வழிகளை எல்லாம் வாழ்வின் வீழ்ச்சியாக, வாழ்வின் சோதனைகளாக ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்கள் தான் இன்று அதிகம். அந்த சூழலிலே இன்று வாழ்வின் வழிகளை எல்லாம் இதோ சாதனைகளாக மாற்றி அதையெல்லாம் ஒன்று சேர்த்து
இறைவனுக்கு நன்றியாக, எல்லோருக்கும் நன்றியாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார் என்றால் அவருடைய உள்ளம் எத்தகையதாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அத்தகைய உயர்வான உள்ளம், பரந்த உள்ளம் அவருக்கு தான் உண்டு. எனவே வாழ்வை கொண்டாட வேண்டும் என்று செலிப்ரேட்டிங் லைஃப் என்று நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்து இந்த அரங்கத்திலே இன்று வாழ்வுக்கு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றார், வாழ்வையே கொண்டாடி கொண்டிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதனால் அவருக்கு வழிகள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. வழிகளை எல்லாம் உள்வாங்கி அதை வாழ்வாக்கி அதை விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த உன்னதமான நாளிலே உண்மையாகவே நாம் அனைவரும் சேர்ந்து அவரை வாழ்த்துவதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவனுக்கு நாம் சொல்லுகின்ற ஒரு உன்னதமான ஜெபம் எதுவாக இருக்கும் என்றால் நன்றி என்ற ஒற்றை வார்த்தை மட்டும்தான். அதுதான் உன்னதமான ஜெபம். மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் எல்லாம் நன்றி சொல்வதில்லை, மாறாக நன்றி சொல்லுகின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆகவே அவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார், அவருடைய முகத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது, அவருடைய உள்ளத்திலே அந்த மகிழ்ச்சி இருக்கிறது, அதை வாழ்விலே வெளிப்படுத்துகிறார் என்றால் அவருடைய உள்ளத்திலே நன்றி நிறைந்திருக்கிறது என்பதனால் தான். ஆகவே நன்றியின் விழாவாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அருமையான நாளிலே அவரை நாம் வாழ்த்துகின்றோம். இந்த விழாவுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். எனவே குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே குழுவில் இருக்கின்ற அனைவரின் சார்பாகவும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். He is a man to be celebrated. He is a man to be acclaimed. He is a man to be praised. And therefore, shall I invite all of you to stand and give him a standing ovation because he deserves it. Thank you. Thank you for all your celebration of life. Thank you for inviting us. Thank you for making this day so colorful and so wonderful. Thank you, ma'am.